சார் இவங்க எல்லாரும் சிறை செல்லிருக்க வேண்டிய ஆளுங்க தானே ஓவரால். ஆமாம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இப்போ வந்து அப்பீலில் தான் சார் இருக்காங்க. அப்பீலுங்கிறது என்னது? முதல்ல நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இல்லை இந்த வழக்கை நீங்கள் முறைகேடாக தள்ளுபடி செய்யப்பட்டீர்கள் என்ற அடிப்படையில் தான் அப்பீலில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ நம்ம முதல்வர் சொத்து கூட ஏதோ 8 கோடியா என்னமோ 8.88 கோடி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியாயப்படி சொல்லுங்கள், மனசாட்சிப்படி சொல்லுங்கள். நம்ம முதல்வருக்கான சொத்து 8 கோடி தான் இருக்குமா, 8.5 கோடி தான் இருக்குமா? அதுதான் அவர் சொல்லிட்டார்ல, வேட்புமனு தாக்கல எனக்கு சொந்தமாக கார் கூட இல்லைன்ட்டு. சொந்தமாக பொண்டாட்டி இல்லை, சொந்தமாக புள்ள இல்லை, சொந்தமாக சொத்து இல்லை, வாரிசு இல்லை, யாருமே இல்லைங்க. நான் வந்து தனிநபராக தமிழகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் என்னை இந்த தமிழக மக்களுக்காக ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது உண்மையா? சிறை செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் ரகுபதிக்கு உண்டு. அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து சிறை செல்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லைங்க. ஏன்னா கனிம வளத்திற்குள்ள யார் போனாலும் இப்போதைக்கு அவர் இருக்கிறார். நாளை அவர் மாற்றப்பட்டால் அடுத்து ஒருவரும் சேர்ந்து உள்ளே போவார்.